பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். நம்ம கொண்டக்கடையில் ஊற வைக்கலான்னு எடுத்தால் கல்லில் இப்படி எடுக்கும் போது கையில் வந்து மணல் மாதிரி பட்டுது. நான் பயந்துட்டேன், என்னடா அப்படியே ஊற வச்சு பின்ன நாளைக்கு வாயில் வைக்க முடியாமல் ஆயிரும். இப்போ கொஞ்சம் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ எவ்வளோ கல் கிடைக்குன்னு பார்க்கலாம். கடையிலேருந்து வாங்கிட்ட உடனே தட்டணுமா, குண்டானில் கழுவணுமா, ஊற வச்சுமான்னு இருக்குது. இப்போ வாங்க இது எவ்வளோ கல் மண் இருக்குன்னு பார்க்கலாம். சும்மா கிடச்சிதுன்னு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் முடியாது பார்த்தீங்களா. எதுவுமே கொஞ்சம் நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் நமக்கு வந்து அது உடம்புல போய் சேரும். அது மாதிரி நான் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பெரிய கொடுமைனா நான் ஒரு கண்ணை வஞ்சவா. இது கடலை, நான் கல்லுன்னு நினச்சி தூக்கி போடுறேன். அதில் கல்லும் கடலையும் எதுனே நான் கண்டுபிடிக்கிற கஷ்டமாக இருக்குது. ஒன்றும் இது க்ளீனே பண்ணலை. அதுக்குள்ளே நம்ம தலைவர் சொல்கிறபடி எனக்கு நீ தண்ணி மாதிரி குழம்பு வச்சு சாப்பிட மாட்டேன், எனக்கு வேக வச்சு தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா போட்டு வறுத்து வச்சா நான் சாப்பிடுன்னு சொல்கிறபடி. அவன் பிரச்சனை. எனக்கு இதில் கல் எது மண் எது கொண்டக்கடலை எதுன்னு ஒன்றுமே தெரில. இதில் 3 கலரில் இருக்குது. ஒன்று பச்சை, ஒன்று பிளாக்கு, ஒன்று ப்ரௌனு, ஒன்று ஒயிட்டு. நான் இதில் எதை சூற போட்டுட்டு எனக்கு தெரியல. இது இப்போ நான் கல்லுன்னு எடுத்தேன். கல் கடலை, இதுவும் கொண்டக்கடலை தான் பாருங்கள். விளைஞ்சதும் விளையாததும் பிஞ்சு எல்லாம் கிடக்கு. எனக்கு கிடச்சது இந்த குச்சி மட்டும்தான். இப்போ எனக்கு கிடச்ச குப்பை இவ்வளோ தான். எனக்கு இவ்வளோன்னு தெரியல. இதில் நாளைக்கு தான் சாப்பிடும் போது கல் இருக்கா மண் இருக்கான்னு தெரியும். எல்லாமே கடலையும் ஒரே மாதிரி இருக்குது, கல்லும் ஒரு மாதிரி இருக்குது. வாங்க இதை கழுவி ஊற வச்சிடலாம். இது 3 தண்ணியில் வாஷ் பண்ணியாச்சு. ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுட்டு பின்ன பார்க்கலாம். 2 மணி நேரம் நல்லா ஊறிட்டு இன்னொரு தண்ணியில் வாஷ் பண்ணிடலாம். வாஷ் பண்ணிவிட்டு பின்ன அதுக்கப்புறம் குக்கரில் போட்டுடலாம். இந்த கடலைலாம் அப்பப்போ எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சத்தான ஒரு பொருள். நல்லா ஒரு இதில் சொல்லுவாங்கள்ல, கார்பன் அயன் சக்தின்னு சொல்லுவாங்க. இப்போ க்ளீன் பண்ணதில் இவ்வளோ கல் கிடச்சிருக்கு. சவுண்டு கேட்குதுங்களா உங்களுக்கு? இவ்வளோ கல் இருக்குது. க்ளீன் பண்ணாமல் போட்டிருந்தா என்ன ஆயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கடையில் வாங்குகிற கடலை நமக்கு க்ளீன் பண்ணி ஒரே சமமாக வரும் கடலை. இது நம்ம சொந்த தோட்டத்துன்னு சொன்னாலும் சின்னதும் பெருசுமாக இருக்குது. கடையில் அதுக்கு தான் தெரியுது 150 ரூபா 220 ரூபா எதுக்கு தராங்கன்னு தெரியுதுங்களா. எத்தனை டைப் இருக்க பாருங்க. இது நம்ம சொந்த தோட்டத்துன்னு சொல்ல சும்மா அப்படியே பறித்து நம்ம சமையல் பண்ணுறோம். நான் சும்மா விலை கூடுதல்னு சொல்கிறேன். இதில் எத்தனை பாவம் விவசாயிக்கு வேலை இருக்குது பாருங்கள். இதில் பாருங்கள், ஒன்று சின்னது ஒன்று பெருசு, ஒன்று சின்னது பெருசு இப்படி இருக்குது. நான் கடையில் வாங்கிட்டு வந்தேன்னு வச்சுக்கோங்க, எல்லாம் ஒரே ஷேப்பில் இருக்கும். இது இப்போ நீங்களே பாருங்கள் எத்தனை டைப் இருக்குது பாருங்கள். இதில் சின்னது பெருசு. இப்போ தான் தெரியுது ஏன் இவ்வளோ இது விலை இருக்குதுன்னு. பாவம். இது தேவையான தண்ணியை ஊற்றிடலாம். உப்பு. இதை ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். சரிங்களா? 8 மணி நேரம் வச்சேன். இப்போ எவ்வளோ வெந்திருக்குன்னு பார்க்கலாம். நல்லா வெந்து மலர்ந்து போய் இருக்கு பாருங்கள். அமுக்கும் போது பாருங்கள் நல்லா பூவாகுது. இந்த அளவுக்கு அமுங்கி இருக்கு பாருங்கள். வெந்துட்டு வாங்க போய் சமையல் பண்ணிடலாம். இன்றைக்கி நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. இன்றைக்கி எழுந்ததுலேருந்து தூங்குற வரைக்கும் இன்றைக்கி கடலை தான். கடலை வாரம் சொன்ன மாதிரி கடலை நாள் தான் இன்றைக்கி எங்களுக்கு காலை சாப்பாடு ரெடி. நீங்கள் அடுத்து சப்பாத்தி கூட சப்ஜி பண்ணிட்டோம்னா கடலை வச்சு வெங்காயம் பச்சை மிளகா தக்காளி கருவேப்பில்லை. ஓகே, தக்காளி வெங்காயம் சீக்கிரம் வணங்குன்னா கொஞ்சம் உப்பு போட்டால் சீக்கிரம் நல்லா வணங்கி வந்துடும். உப்பு தக்காளி வெங்காயம் நல்லா வணங்கிட்டு இது சப்ஜிக்கு சப்பாத்திக்கு மிளகாத்தூள், ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள். இதுக்கு கண்டிப்பாக தனியா பவுடர் போடணும். அப்போ தான் அந்த குவான்டிட்டியும் கூடுவும், அந்த டேஸ்ட்டு வரும். என்கிட்ட தனியா பவுடர் இல்லை, டப்பாவில் காலியாக இருக்குது, நான் கவனிக்கவே இல்லை. சரி இருக்கிறத வச்சு செய்வோம். ஓகே, கடையில் போய் வாங்கிட்டு வந்துட்டு தனியா பவுடர் இல்லாமல் டேஸ்ட் லேஸ் ஆயிரும் பார்த்தீங்களா. போட்டால் தான் வாய்க்கு ருசியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கொஞ்சமாக கரம் மசாலா, இன்னும் கொஞ்சமாக தண்ணி எதுக்கு ஊற்றிருக்கேன்னா நல்லா வெந்து வரும்போது அந்த மசாலா வந்து நம்ம கொண்ட கடையில் பிடிக்கலாம். மசாலாவும் கடலையும் ஒன்றாவும், அதுக்காக தண்ணி. இது அடுத்து கடலைக்கறி, கடுகு, வெந்தயம், ஜீரா, கருவேப்பிலை, தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய். கடலைக்கறிக்கு கத்திரிக்காய் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக வரும். இந்த கத்திரிக்காய் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பச்சை வாடை போயிட்டுனா சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே நம்ம போட்டுட்டோம் ஒரு மாதிரி தண்ணியும் மசாலாவும் சேர்ந்து ஒரு டேஸ்ட் இல்லாமல் இருக்கும். உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள். ஓகே, தனியாக போட்டாச்சு. அது வீடியோ எடுக்க மறந்துட்டேன். இப்போ ஒரு மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கேன். தேங்காய், வெங்காயம், தக்காளி, புளியெல்லாம் போட்டு ஒரு மசாலா. இதையுமே இந்த எண்ணெய் கூட நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் மசாலாவை. எந்த ஒரு குழம்பு வச்சாலும் அந்த எண்ணெயில் கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கொதிக்க விட்டிங்கன்னா அந்த டேஸ்ட்டும் மணமும் குணமும் கலரும் வேறு லெவலில் வரும்.
இப்போ நம்ம வேக வச்ச கொண்டக்கடலை ஊற்றிடுவோம். இப்போ நம்ம ஜார் கலந்த தண்ணி. இது 2 விசில் விட்டால் நம்ம கத்திரிக்காய் கொண்டக்கடலும் சேர்ந்து வெந்து வரும். வச்சேன் சாப்பாடு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. எல்லாம் எடுத்து டிஃபினும் வச்சாச்சு. கடைக்கு என்ன கொண்டு போகணும், வீட்டில் என்ன வைக்கணும் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். வாங்க ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். இது சாயா போட்டாச்சு, இன்னும் குடிக்கல. 2 தோசை கடை கொண்டு போகிறதுக்கு, தக்காளி சட்னி தோசைக்கு. பின்ன இது நம்ம புஸ் சப்பாத்தி கடை கொண்டு போகிறதுக்கு. பின்ன கொண்டக்கடலை பேக் பண்ணியாச்சு. பின்ன சப்பாத்திக்கு கொஞ்சம் கொண்டக்கடலை சப்ஜி வச்சாச்சு. பின்ன நம்ம கத்திரிக்காயும் கொண்டக்கடலை கிரேவி சூப்பராக ரெடி ஆகிருக்கு. அப்புறம் சாதம் கொஞ்சம் வடிச்சிட்டேன். பின்ன இந்த கொண்டக்கடலை கொஞ்சம் வீட்டுக்கு கொஞ்சம் வச்சுட்டேன். பின்ன கொஞ்சம் வடகம் வறுத்தாச்சு. அவ்வளோதான் இன்னையோட சாப்பாடு. இனி இவ்வளவும் நமக்கு பேக் பண்ணணும். இப்போ இது நேற்று நைட்டில் வச்ச சாம்பார். எங்கள் வீட்டில் யாருக்கும் பழசு சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பழசுலாம் எனக்கு தான். அதை மிக்சர் மீதியெல்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு அள்ளி ஊற்றிக்கிட்டு இருக்கேன். பாக்ஸ் ரெடி. இப்போ இதுதான் இன்றைக்கி கடையில் கொண்டு போய் சாப்பிட்றதுக்கு. சரிங்களா? நீங்கள் சொல்லுங்கள், காலையில் எழுந்து இத்தனை தினம் சமையல் பண்ணணும் இருக்குது. செஞ்சு முடிச்சுட்டு கடைக்கு பின்ன ஓட வேண்டியதாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். வீட்டுக்கு நல்லா பதிவில் சந்திக்கிறேன். அது மாதிரி உங்களிலிருந்து விடைபெறும் உங்கள் பவானி. லவ் யூ. பாய். சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லவ் யூ.